தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் கைது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் மயத்திற்கு எதிராக சென்னை ரிப்பன் மாளிகையில் போராடிய தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட வளர்மதி, நிலவு மொழி ஆகிய வழக்கறிஞர்களை அடித்து துன்புறுத்தியதாக புகார் எழுந்தது. தங்கள் இருவரையும் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து இரவு முழுவதும் அடித்ததாக நிலவு மொழி குற்றம் சாட்டிய நிலையில் இருவரும் G7 காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த 4 பேர் அங்கவே தான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் அன்யூனிஃபார்ம் வந்தாங்க. நேம் பேட்ச்ல வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்ல பேரு காயத்ரின்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச்ல அதுக்கடுத்து வந்த இந்த 4 பேர் அங்கவே தான் இருந்தாங்க. அவங்க வந்து எங்களை போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க. இங்க வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் கிட்ட வந்து ஃபுல்லா எல்லாம் சுடிதாரு, புடவை எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற அவங்களோடது. யாருக்குமே வந்து பேர் கேட்டா சொல்ல, எந்த டிபார்ட்மெண்ட் போலீஸா என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம இந்த கம்ப்ளீட்டா மாறி மாறி அவங்கள 4 பேர் பிடிச்சிட்டு 4 பேர் பிடிச்சிட்டு கையை வலிச்சாங்க. 4 பண்ணது கை வலிச்சாங்க. இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் மாற்றி மாற்றி காவல் நிலையம் கொண்டு செல்வதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் காவல் நிலையத்திலேயே வழக்கறிஞர் வளர்மதி மயங்கி விழுந்த காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளன. சட்டக்கல்லூரி மாணவர் காணாமல் போய்விட்டார் என வழக்கறிஞர்கள் தரப்பில் புகார் தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. மனுவாக தாக்கல் செய்தால் பிற்பகலில் விசாரிக்கப்படும் என நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு அதற்கு ஒப்புதல் அளித்தது.